காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உன்னை சுற்றிலும் கிரியை செய்கிற எல்லாவித அந்தகாரத்தின் வல்லமைகளுக்கும் மேலாக எழுந்து நில். உன்னிடம் உள்ளது மெய்யான ஒளி. சந்திரனிடம் உள்ள ஒளியானது எப்படி சூரியனிடமிருந்து வருகிறதோ அதே போல உன்னிடத்தில் உள்ள ஒளியும் என்னிடமிருந்தே வருகிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. என் வசனம் ஒளி, அது பாதை காட்டும் தீபம். உன் காலடிகள் வழுவாது அது உனக்கு உதவியாகும். நான் தங்குமிடம் வெளிச்சம். நான் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் பரிசுத்த தேவன். இருளும் இருளின் அதிகாரங்களும் உன்னை தொட முடியாது. இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. பகை, விரோதம், கசப்பு இவற்றை அறவே மறந்துவிடு. அவை இருளின் கிரியைகள். அன்பிலே நடந்து வா, அதுவே வெளிச்சத்தின் வழி. என் அன்பானது பரிசுத்த ஆவியானவராலே உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். அந்த அன்பு தேசம், செல்வம், கல்வி, நிறம், இனம், ஜனம் மற்றும் எல்லா தடுப்பு சுவர்களையும் உடைத்து செயல்பட வேண்டும். அந்த இருதயமே நான் மகிழ்ச்சியோடு தங்குமிடம். ஆதார வசனம்: மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. மத்தேயு 5:16.